லோகேஷ் சார். வெல்கம் டு ஜெயா குடும்ப விழா. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நம்ம குடும்ப விழாவில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு ஷோ சும்மா ஆட்டம் பாட்டம் கொண்டாடுறோன்னு அப்படியே அதிர போகுது. நிறுத்து 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 நிறுத்து. ஜெயா குடும்ப விழான்னு சொல்றீங்க. ஆமா, அதுவும் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணா எப்படி அர்த்தம்? ஜெயா குடும்ப விழானா நாங்க எல்லாரும் இருக்கணும். காலமா இப்படி தான் நடந்துட்டு இருக்குது. ஆமா, நம்ம குடும்பம் தானே. சரி சரி, இவர் சேர்த்து மட்டும் கிடையாது. டேய் மச்சான் வாங்கடா. லோகாலிட்டி பாய், லோகாலிட்டி பாய், ஆட்டுக்கார லேடி டான்ஸ் போட பாடி. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே சுதந்திர தினத்தன்னைக்கு. அது நம்ம ஜெயாட்டியில் நம்ம குடும்பங்கள் ஜெயாட்டியில் நீங்கள் பார்த்து ரசித்த அத்தனை முகங்களும் உங்களுக்காக இன்னைக்கு இங்கே வரப்போறாங்க. அண்ட் நிறைய ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போறாங்க. நிறைய ஃபன் கேம்ஸும் கூட உங்களுக்காக காத்துட்டு இருக்குது. ஸோ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாமா சித்து? கண்டிப்பா கண்டிப்பா. நம்மளோட குடும்பங்கள் எல்லாருமே வந்தாச்சு. ஆமா, ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கான டைமும் வந்தாச்சு. பிரதர் ரெடியா இருக்கிறீங்களா? உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணுகிறேன். நானும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஏப்பா யாரோ வருவாங்க போல இருக்குப்பா. யாரு வராங்கன்னு தெரியலையா உனக்கு? ஆக்ஷன் ஸ்டார்னா இதுதான் ஆக்ஷன் பிளாக், கரெக்டான ஆக்ஷன் பிளாக். எப்படி அதுலேருந்து இந்த ஐடியா யாராவது இங்கேருந்து கொடுத்தாங்களா இல்லை நீங்களே அதில் தான் இறங்கணும், எங்கள் என்ட்ரி அப்படி தான் மாசாக இருக்கணும்ட்டு பிளான் பண்ணி வந்ததா? ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அதான் என்ட்ரின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களே எங்களுக்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குமா. இந்த நைட்டில் போயிட்டு ஏதோ ஒன்றுலாம் பண்ணீங்கல்ல இருட்டில், அது உண்மையிலே இருட்டாக இருந்துச்சா இல்லை இவங்க ஏதாவது போஸ்ட்டில் அது போட்டு இருட்டாக்கிட்டாங்களா? இருட்டா டாஸ்க் வந்து பர்பஸாக ஸ்டார்ட் பண்ணதே 11:30க்கு மேலே தான் நைட்டு. ஓகே, ஸோ இருட்டில் அந்த கரெக்டாக அந்த பேய் வர டைமில் தான் அந்த டாஸ்கே பண்ணோம். பேய் வந்துச்சா? நிறைய இல்ல இவங்கலாம் இருக்காங்களே போயிருக்கும். போயிருக்கும். காஷ்மீரில ஒரு ஷோக்கு வந்திருக்கேன், ஹாப்பியா இருக்கேன்னு ஏதாவது பேசுங்களா பார்க்கலாம். அவ்வளோ காஷ்மீரி வராது. அப்ப என்னதாங்க வர காஷ்மீரி தமிழ் வருது இல்ல? ஏய் ஏய், இதுபடி நீ தட்டியே வைய. ஒரு பேட் வேர்ட் சொல்லுங்க மேடம். காஷ்மீரியா இருந்தாலும் சரி, நீ எந்த ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, பேட் ஃப்ளோ. பேட் ஃபெலோ, ப்ளீஸ் பீ கேர்ஃபுல். பி கேர்ஃபுல். You look like சிவகார்த்திகேயன். Beginning he used to look like this. நீ காஷ்மீர்ல இருக்கும்போது அதுக்கப்புறம் he became handsome. இல்லம்மா, காஷ்மீர்ல இருக்கும்போது இந்த பிரச்சனை இருந்ததா? இது குணப்படுத்திடலாம். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் அது. ஸோ ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற அந்த ஷோக்கு ஏற்ற மாதிரியே பயங்கர ஆக்ஷனாக வந்து இறங்குனீங்க. ஏதாவது பிளானோட வந்திருக்கிறீங்களா இன்னைக்கு? சும்மா என்ஜாய் பண்றதுக்காக வந்து. என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. நான் ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். பி கேர்ஃபுல், டேஞ்சரஸ் ஃப்ளோ. சரி நீங்கள் சொல்லுங்க, ஏதாச்சும் எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்களா? ஜெயா குடும்ப விழாக்கு ஃபர்ஸ்ட் டைம் அதுவும் வந்திருக்கிறீங்க நீங்க. எங்களோட டாஸ்க்கை விட இன்னும் பயங்கரமான டாஸ்க் இங்கே இருக்கும்னு நினச்சி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கோம். என்னம்மா? அதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சு ரிலாக்ஸாக இருக்கலாம். ரிலாக்ஸா இருக்கலாம்னு வந்துருக்கீங்க. எப்படி ரிலாக்ஸா வச்சிருக்கோன்னு மட்டும் பாருங்க. சரி ஓகே, ரெடியா? நீங்க ரெடியா? பாட்டு போட்டோன்னு ஆடணும். நீங்க தான் ஷோவோட எனர்ஜி. ஓகேவா? போடுறா பாட்ட. சரி ஓகே, டான்ஸோட ஆட்டம் பாட்டத்தோட நம்ம இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ஷோவில் காத்துட்டு இருக்கு. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறாதீங்க, எனர்ஜி அப்படியே வச்சுங்க. ஏன்னா நிறைய கேம்ஸ்லாம் வரப்போகுது. ஸோ இதில் வந்து 2 டீமாக பிரிக்க போகிறோம். அவங்களுக்கு தான் நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹலோ ஹலோ ஹலோ,
இந்த செட்டுக்கு சொந்தக்காரங்களே நாங்க தான். எங்களை விட்டுட்டு ஜெயா டிவி குடும்ப விழாவா? என்ன சித்து, லீஸ் இது கூறாங்க ஜெயா ஸ்டார் சிங்கர் செட்டு, தெரியுமா தெரியாதா? அப்படியா? உங்க செட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டுக்கு எடுத்துருக்கிறோம். உங்க செட்ல இன்னைக்கு குடும்ப விழா நடக்க போகுது. ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கீங்களா? உங்க ஷோ நான் பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கு. ஐயோ பாவம், நாங்களும் உங்க show நாங்களும் show பார்த்திருக்கோம். பார்த்திருக்கோம். வேற லெவல்ல இருக்கும். பார்த்துருக்கேங்க. ஏய், நீ எதைதான் பார்க்கல சொல்லு. ஷோ தான் சொன்னேன். முக்கியமா சொல்ல பிரதர், வேற லெவல்ல பண்றீங்க. மச்சான், Singer. வேணாம்டா, டேய். ஏய், தயவு மச்சான், செஞ்சு. ஏய், அப்படி சொன்னா நீ என்ன சொல்லணும்டா? மச்சான் செம்மையா வேற level show. பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. எப்பாடா எல்லாரும் வந்தாச்சு காயத்ரி. இப்போ ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் உட்கார வச்சு ஷோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். தயவு செஞ்சு ஷோ அது யாரு? டான்ஸ் தான் ஆடுறாரியா? ஏய், இருக்காது. சரி, ஓகே, எல்லாரும் வந்துட்டோம். குடும்ப விழாவை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டோட ஒரு டான்ஸோட ஆரம்பிக்க போறோம். டான்ஸ் ஆட்டு எல்லாருமே 2 டீமா போய் இங்க ஒரு டீம் அங்க ஒரு டீம் உட்கார போறோம். ஓகேவா? போடுறா பாட்டு. முட்டி சண்டை. கத்துவோம் வரைக்கும் ஓகே. மொத்தமா குடுத்துருவாங்க, கோட்டை மட்டும் தர மாட்டேன். சரி வேணாம், இது நல்லா ஃப்ரீயா இருக்கு, போங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 1 அண்ட் சீசன் 2 வந்துட்டு நம்மளுக்காக இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஜெயா ஸ்டார் சிங்கர் சீசன் 1 அண்ட் சீசன் 2 contestants. வந்தே மாதரம் 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 வந்தே மாதரம். அங்கும் அங்கும் இங்கும் இங்கும் சுற்றி சுற்றி தீரிந்தேன், சின்ன சின்ன பறவை போல் திசை எங்கும் பாரத்தேன். வெயிலும் மழையிலும் விட்டு விட்டு அலைந்தேன், முகவரி எது என்று முகம் துளைத்தேன். மரப்பித்தாய் போனது உனை கண்கள் தேடுதே, தோழக்கைகள் நீடுதே, இதயம் இதயம் துடிக்கின்றதே. என்றும் உன்போல் பாசம் இல்லை, அதனால் உன்வழி தேடினேன். தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம்.
வந்தே மாதரம் வண்ண வண்ண கனவுகள் கருவுக்குள் வளர்ந்த அந்த மண்ணில் பிறந்ததும் மலர்களை கொடுத்தாய் அந்த பக்கம் இந்த பக்கம் அழகளை கொடுத்தாய் அந்த வனம் மட்டும் கண்ணாடி கொடுத்தாய் உங்கள் மார்போடு அழைத்தாய் அதோடு என்னை ஆளாக்கி மர சுக வாழ்வோடு கொடுத்தாய் பச்சை வயல்களை பரிசளித்தாய் பொங்கும் இன்பம் எங்கும் தந்தாய் கண்களும் நன்றியால் பொங்குதே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாயே உந்தைய சொல்லும் போது இதயத்தில் விண்ணலை பாயுமே இனி வரும் காலம் இளைஞனின் காலம் உங்கடல் மெல்லிசை பாடுமே அவள் போல் ஒரு ஜீவன் இல்லை அவள் தாரணி போல் சொர்க்கம் பேரு இல்லை தாய் மண்ணை போல் ஒரு பூமி இல்லை பாரதம் எங்களின் சுவாசமே தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் தாய் மண்ணே வணக்கம் வந்தே மாதரம் வந்தே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் वन्दे मातरम् 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 ஓகே சித்து வெற்றிகரமா வந்து நம்ம நிகழ்ச்சியை தொடங்கியாச்சு ஆமா அண்ட் ரெண்டு இடத்துல வந்து பார்த்தா டீமா ஃபார்ம் பண்ணி அவனுக்கு உட்காந்துட்டானுங்க ஆமா ஆமா இன்னைக்கு சுக்கிரன் எனக்கு வலுவா இருக்கனால நான் அந்த ஓரத்துல இருக்கிற மூலையில இருக்க டீம் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் அந்த மூளை ஆமாப்பா நல்லா யோசிச்சுக்க அந்த டீம் ரவீந்தர் டீம் எடுத்துக்கிறியா இல்லப்பா அந்த மூலையில இருக்க டீமை பார்த்தா மூளைக்காரங்களா இருப்பாங்க போல இருக்கு நான் அவங்களே நம்ம டீம் இல்லன்னாங்க எங்க மூலையில உட்கார வச்சிருக்காங்க சோ உனக்கு புரியாது சரி ஓகே இப்ப நீங்க அந்த டீமா ஆமாப்பா பரவாயில்ல என் செல்லக்குட்டி டீமா நான் எடுத்துக்கிறேன் ஈஸ்வர் டீம் எடுத்துக்கங்க சோ எங்க டீமுக்கு நாங்க வந்து ஒரு பேரும் வச்சுட்டோம் ஆஹா பாடி சோடா அப்படியா ஆ. நீங்க பாடி சொன்னா அப்புறம் எங்க டீம் மட்டும் சும்மா நாங்க கோலி சோடா வாவ் டீமை பிரிச்சாச்சு ஆ. டீமுக்கு பேரை வச்சாச்சு ஆ. உங்க டீம் கெத்தா தக்காளி எங்க டீம் கெத்தான்னு பாத்துடலாமா எனக்கு என்ன சொன்ன இல்ல அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் டொமேட்டோ ஆ. உங்க டீம் கெத்தா டொமேட்டோ எங்க டீம் கெத்தான்னு பாத்துடலாமா சரிப்பா பாத்துலாம்பா சோ லெட்ஸ் வெல்கம் பாடி சோடா டீம் லெட்ஸ் வெல்கம் கோலி சோடா டீம் எங்க டீம் ரெடி ஆயிட்டாங்க நாங்க So, எப்போ ரெண்டு டீமுக்கும் சேர்த்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றேன் நல்லா கேட்டுக்குங்க ஸோ 4 பேரும்
இப்படி வரிசையாக நிற்பீங்க ஓகேங்களா. ஸோ உங்கள் முதுகு பின்னாடி இப்படி பலூன் வச்சிட்டோன்னா இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நிற்க போகிறீங்க. ஸோ இது என்ன பண்ண போகிறீங்க நீங்கள், இதான் சென்டர் மார்க். இங்கே ஒரு டீம் அங்கே ஒரு டீம் நிற்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ண போகிறீங்க சர்க்கிளில். இப்படியே. ஸோ இன்கேஸ் நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இதில் வந்து முக்கியமானது என்னன்னா உங்களோட கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ யாராவது ஒருத்தர் கொஞ்சம் லேகாக பின்னாடி போனீங்க, இல்லை யாராவது கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டீங்கன்னா ஒன்று பலூன் உடஞ்சிரும், இல்லை பலூன் கீழே விழுந்துரும். ஸோ அது விழக்கூடாது. ஸோ 2 ரவுண்ட் நீங்கள் அந்த சர்க்கிளில் அடிக்கணும். யார் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட். ஸோ பால்வாடி ஸ்கூலா இது என்னன்னு தெரியல. ஏங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன தியரி சொல்றீங்க, நாங்க பிராக்டிகல் காட்டிட்டு இருக்கோங்க. ஓகே பாடி சோடா, ஆர் யூ ரெடி? கோலி சோடா, ஆர் யூ ரெடி? And your time starts now. பொறுமையா. ஏய் தம்பி. வா. ஏய் தம்பி பொறுமையா. Turn. சூப்பரா. Turn. Turn. அவள் turn. சூப்பரா. சூப்பர். ஏய் ரெண்டாவது ரவுண்ட் பக்காவா கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகே 2 ரவுண்ட் முடிச்சிட்டோம். ஓகே the winning team is கோலி சோடா. இன்னைக்கு இந்த விழால வந்துட்டு யார் வந்து இந்த எந்த டீம் வந்து வின் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ பீ கேர்ஃபுல். ரொம்ப ஆணவத்துல ஆடாதீங்க. ஒரு ரவுண்ட் தான் ராஜா முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் கேம்ல பாத்து போங்க பாடி சோடாவா இல்ல அந்த கோலி சோடாவான்னு. ஓகே थैंक यू so much. Thank you. ஓகே முதல் ரவுண்ட் வந்து ரொம்பவே சிறப்பா விளையாண்டு முடிச்சாச்சு. அந்த டீம் ஸ்பிளிட்ட பாத்திருப்பீங்க. எங்க கோலி சோடா டீம் வந்துட்டு எப்படி சும்மா கில்லி மாதிரி விளையாண்டாங்க அப்படின்னு. ஓகே ரெண்டாவது ரவுண்ட்ல பாப்போம். ரெண்டாவது ரவுண்டுக்கு போலாமா? போலாம். ஓகே நம்ம நிகழ்ச்சியோட ரெண்டாவது ரவுண்ட் கேட் வாக். இந்த கேட் வாக் ரவுண்ட்ல விளையாடுறதுக்காக உங்க டீம்ல இருந்து யாரை கூப்பிட போறீங்க? இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக எங்க பாடி சோடா டீம்ல இருந்து நாங்க யாரை கூப்பிட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனியா அண்ட் டேனியா. இந்த ரவுண்ட்ல எங்க டீம் கோலி சோடா டீம்ல இருந்து யார் வர போறாங்கன்னு பாத்தீங்கன்னா சிந்துரி அண்ட் பூஜா. இந்த ரவுண்ட்ல நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் வந்து இப்பயும் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த ஆள்லாம் இன்னும் அந்த அசோசியேஷன்ல அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஃபங்க்ஷன் வச்சாலும் லெமன் இந்த ஸ்பூன்லாம் விளாட்றான் லேடிஸ் கூட. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு இந்த லெமன் இந்த ஸ்பூன் தான். ஸோ இதை வந்து நீங்கள் நின்றுட்டு தானே எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா புது முயற்சி இங்கே கிரியேட்டிவ் டீம் கிரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க. ஆமாம். ஸோ இதில் வந்து நம்ம கேட் வாக் மாதிரி வரப்போம். அந்த சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த இப்படி வரும் தெரியும் 4 காலில். ஸோ அதே மாதிரி 4 காலில் உங்கள் வாயில் ஸ்பூன் இருக்கும், ஸ்பூன் மேலே வந்து எலுமிச்சம்பழம் இருக்கும். சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை அப்படியே ட்ராவல் பண்ணி இங்கே ஒரு பவுல் இருக்கும். அந்த பவுலில் நீங்கள் எத்தனை லெமன் வந்து பார்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ். ஸோ 2 லெமன் இருக்கும். நீங்கள் ஒரு லெமன். இன்கேஸ் நடுவில் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. இவங்க நடுவில் ட்ராப் ஆகிடுச்சுன்னா அவங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்து இந்த பவுலில் அழகாக பார்க் பண்ணுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அப்படி உட்கார்ந்ததுக்கப்புறம் இவங்களே லெமன் எடுத்து வச்சுருவாங்க. உங்களுக்கு நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ எவ்வளோ குயிக்காக இங்கே வந்து அந்த லெமனை பார்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ குயிக்காக நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 1 மினிட் தான் உங்களுக்கு டைம். ஸோ அந்த 1 மினிட்ல எவ்வளோ லெமனை வேணாலும் நீங்கள் அங்கே பார்க் பண்ணலாம். அண்ட் முக்கியமான விஷயம் ஆன் தி வேல வந்து லெமனையோ ஸ்பூனையோ கை வச்சு டச் பண்ணாதீங்க. ஓகே. ஸோ இந்த கேட் வாக் விளையாடுறதுக்கு பாடி சோடா கோலி சோடா 2 பேர் ரெடியா? ரெடி. So let's play cat walk. And your time starts now. Ready. Come on. சிந்துரி. நீங்க வாங்க ஃபாஸ்டா. பொறுமையா. ரெடியா இருங்க. ரெடியா இருங்க. Slow. Super. வாங்க. பக்கம். எடுத்துக்கோங்க. You going to win, bro. இல்ல வெயிட் பண்ணுங்க. ரெடி போலாம். சூப்பர் வாங்க.
9, 8, 7, 6, 5, 4, 3, Loudy, loudy. 2, 1. ஓகே சரி உங்க கோ பார்ட்னர் இப்படி பண்ணிட்டாங்களே அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? நெக்ஸ்ட் டைம் அவ ஆக்சுவலி பிக்கப் பண்ணிடுவாங்க. பிக்கப் பண்ணிடுவீங்களா? அந்த டீம்ல பாருங்க ஒருத்தர் சும்மாவே பிக்கப் பண்ணிக்கிறாரு பக்கத்து இல்ல டீம்ல இல்ல இருக்கவங்க நீங்க பிக்கப் பண்றதுக்குள்ள பேக்கப் ஆயிரும் போலயே ரெண்டாவது ரவுண்ட்ல முக்கிக்கிட்டு இருக்கீங்களே. பிக்கப் பேக்கப் ஜோக் அவ்வளவுதான். நாங்க எப்பயுமே எம்ஜிஆர் மாதிரி ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட் விட்டு கொடுப்போம். அப்புறம் தான் அதுக்கப்புறம் மொத்தமே 3 round தான். அதுக்கப்புறம் நீங்களே ஃபிக்ஸ் ஆயிடுவீங்கம்மா. இப்ப நீங்க சொல்லுங்க ஏதோ ஜெயிச்ச ஆணவத்துல 2 வார்த்தை பேசுங்க. நாங்க வந்து 1 2 3 4 ன்னு சொல்லி 4 1 lemons 2 3 4 5 6 7 8 9 10 இந்தாப்புல 1 2 நான் விளையாடி நிக்கிறேன். அவ்வளவுதான். நாங்க மொத்தமா 3 போட்டிருக்கோம். ஓகே கேட் வாக் இந்த ரவுண்ட்ல வின் பண்ண டீம் கோலிஸோட டீம் அப்படின்றதுனால இப்போ ஒரு சூப்பரான கேட் வாக் பண்ணி காட்ட போறாங்க வின் பண்ண எங்க டீம். சித்து ரேம்ப் பார்க்க வாயை பொழுது ஆண் பார்த்த மாதிரி இருக்கு. அதான் நடந்தீங்கப்பா. கண்டென்ட் ரெடி பண்ணிட்டான்ப்பா. ஓ அப்ப என்ன சொல்ல வர? எங்க டீம்ல இருக்கிற பொண்ணுங்க தான் அழகா இருக்காங்க கை கொடுப்பியா? உங்க டீம்ல சீச்சி இருக்கிற அப்படிலாம் இல்ல. அந்த ரேம்ப் வாக் உங்க டீம்ல ரொம்ப அழகா பண்ணாங்க. அப்போ உங்க நீ teamல இப்படி நல்லா ஒரு ரேம்ப் வாக் பண்ண நடக்கும்னா நாங்க தோக்கறதுக்கு ரெடியாவே இருக்கோம். ஓ, வெள்ளை கொடி காட்டுறதுக்கு வேற என் தலைவன் எல்லாம் ரெடி ஆயிட்டான். ரெடியா ஓ அப்ப you mean to என்ன say ஒரு உங்க அழகு. டீம்ல இருக்கிற பொண்ணுங்க அழகா ரேம்ப் இவரா பண்ண அலாவுதீன் மாட்டாங்க. பேண்ட் வேற போட்டுருக்கேன். ஏங்க, ஆனா அலாவுதீன் பேண்ட் போட்டு அற்புதம் பண்ணிட்டீங்க கேடிக்கியா. சூப்பர்க்கே உங்க பேண்ட். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? You mean to say எங்க டீம் தான் அழகா இருக்காங்க ரேம்ப் பண்றாங்க உங்க டீம்ல பண்ண மாட்டாங்க. சீச்சி இது அப்படி அர்த்தம் கிடையாது. நடந்தபோது நல்லா இருந்தது. லஞ்ச் பிரேக்ல அன்னைக்கு போன் போட்டு கொடுங்க. மதுரையில இருக்கறாங்கல்ல பேசணும். நல்ல தங்கச்சிங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் 2 பேத்துக்குமே. நல்ல நடக்குறீங்கப்பா. சித்து அடுத்து வர பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தனா இந்த செட்டுக்கும் இந்த ஷோக்கும் ஸ்பெஷலோ இல்லையோ நமக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷல். அப்படியா? ஆமா நம்ம செட்டை விட்டு செட்டு தாண்டி வந்து நீங்க நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆமா. அதனால நம்மள பார்த்தே ஆகணும். நம்ம ரொம்ப மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி கில்லாடி ராணில இருந்து நம்மளோட கண்டஸ்டன்ட்ஸ் பவித்ரா அருணா வந்திருக்காங்கப்பா. அப்படியா? சரி அப்படி வாரமா வச்சு பார்த்துட்டு போயிட வேண்டியதானே. பார்க்க மட்டும் போறது இல்ல எல்லாரும் பாக்குற மாதிரி பல டான்ஸ் எல்லாம் ஆட போறாங்கன்னா பாரு. டான்சர் அவங்க ஒரு தடவை கூட அங்க ஆடலையப்பா. கொஞ்சம் தன்னடக்கமா இருந்தாங்கப்பா. சரி. அதனால இப்போ வந்து நம்மளுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக ஸ்பெஷலா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அருணா அண்ட் பவித்ரா கொடுக்க போறாங்க டான்சிங் டீமோட. So let's welcome அருணா and பவித்ரா.
ஓகே, பவித்ரா அண்ட் அருணா 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா பாக்குற ஆடியன்ஸுக்கு சும்மா கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு நடனத்தை கொடுத்தீங்க. ரொம்ப அழகா இருந்தது, ஃப்ளாலெஸ்ஸா இருந்தது. எனிவேஸ் தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓகே, இன்னைக்கு நம்ம ஜெயா குடும்ப விழா இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் எல்லாம் வந்து ஃபன் ஃபில்டா இருக்கு. அண்ட் நம்ம கண்டஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டீமா பிரிஞ்சு சும்மா தீயா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்ச்சியோட அடுத்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான நம்ம டீம் வந்து ஒரு கேம் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம விளையாட போற ரவுண்டோட பேர் என்ன சித்தோ? பாகுபலி. இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக எங்க டீம் கோலிஸோட டீம்ல வந்துட்டு லெட் மீ வெல்கம் தனிஷா அண்ட் நவீந்தர். உங்க டீம்ல இருந்து யார் வரா சித்து? ஸோ இந்த பாகுபலி விளையாடுறதுக்காக நீ என்ன டூப்ளிகேட் பாகுபலி கூப்பிட்டுருக்கேன், நான் ஒரிஜினலே கூப்பிட போகிறாங்க. ஸோ எங்கள் டீம்லேயே பாடி சோடாலேருந்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன், சந்திரலேகா. ஓகே, 2 டீம்ல இருந்து நம்மளோட கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. அண்ட் இது என்ன மாதிரி கேம் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம டாப்ல வந்து ஒரு விஷயம் நம்ம டீம் ரெடி பண்ணிருக்காங்க. அதை இறக்க சொல்லலாமா? யா. Balloons, please come down. ஓகே, ஸோ இந்த பாகுபலி விளையாடுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதை ஒருத்தராக தான் ஃபஸ்ட்டு விளையாட போகிறீங்க. ஸோ இதில் கீழே இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள தூக்கணும். அது உங்களுக்குள்ளே நீங்கள் யாருன்னு வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்க உங்களை தூக்கலாம், இல்லை நீங்கள் கூட அவங்கள தூக்கலாம். ஆனால் அவங்க கொஞ்சம் கஷ்டம் இல்லையா, அதனால் நீங்களே அவங்கள தூக்கிடுங்க. தூக்கும் போது நீங்கள் என்ன ஸ்ட்ராட்டஜி வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம். தூக்குற நேரத்தில் என்ன பண்ணும், இதை வந்து யார் மேலே இருக்காங்களோ அவங்க வாயில் நாங்கள் இதை கொடுத்துருவோம். இது மேலே வந்து ஒரு குண்டு ஊசி இருக்குது. ஸோ இந்த ஊசியை வச்சு ஒவ்வொரு பலூனாக நீங்கள் உடச்சிக்கிட்டே வரணும். ஸோ இதுக்கு 1 மினிட் டைம் உங்களுக்கு. 1 மினிட்குள்ளே எவ்வளோ பலூன் உடைக்கிறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அதை தாண்டி உடச்சிட்டாங்கன்னா அவங்க வின்னு, நீங்கள் ஜாஸ்தியாக உடச்சிட்டிங்கன்னா நீங்கள் வின்னு. கிளியரா? மிஸ்டர் சிவகார்த்திகேயன், நம்ம ஏமா நீ அசிங்கமா கூட திட்டிக்க மாட்டாங்க, தோத்துறோம்னா எழுதி கொடுத்துட்டு போறோம். அந்த அளவு சிவகார்த்திகேயன் சொல்லலாம். நீ கூட கூப்பிட்டுக்கோ, ஏதாவது ஹீரோ பேர் சொல்லி நான் வேணாம் நான் சொல்றேன். ஏய் வேணாங்க, எங்களுக்கு தேவையில்லைங்க. சிவகார்த்திகேயன் சார், எஸ்டி சார், இப்போ வந்து 2 ரவுண்ட் வந்து வின் பண்ணிருக்கோம். ஓகேவா? 3வது ரவுண்ட்ல நீங்க கண்டிப்பா வின் பண்ண வெச்சே ஆகணும். ஹேட்ரிக் குடுக்குறோம். ஓகேயா? ரவீந்தர் 1 மினிட் தான் டைம். தூக்கறதுல ஆர்வமா இருக்காதீங்க. Goli Soda team is gonna play Bahubali. Your time starts now. Come on, come on, come on, come on, come on. Oh, super. Come on, come on, come on, come on. Come on. Come on, come on. You can. Come on, guys. Next time. சொல்லவே இல்லையா? 5 4 3 2 1. ஷோக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தருணத்தை தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. கிடைச்சிருச்சு வாய்ப்பு. திடுக்குன்னு கிடந்தவனுக்கு திண்ணல கிடந்தவனுக்கு. சொல்லுங்க, how was the experience? ஜாலியா இருந்துச்சு விளையாடும் போது. எனக்கு எது ஜாலியா இருந்துச்சு? இங்க மட்டும் தான் பெயின் இருந்துச்சு. ஏண்டா? இந்த ஏன்னா அந்த ஹார்ட்ல தூக்கி இருப்பீங்க. ஹார்ட் எப்படி இருந்துச்சு? வந்து ஹாப்பியா தான் இருந்துச்சு. ஏன் இருக்காது? உங்க வீட்டம்மா அங்க தான் இருக்காங்க பாத்தீங்களா? யார் பூஜாவா? பூஜா உங்க வீட்டுக்காரியா? வீட்டுக்காரமா. ஏய் என்னையா நினைச்சீங்க? நீங்க கை காட்டனோனே அந்த பொண்ணு அந்த டைரக்ஷன்ல இருந்துச்சு ஏப்பா சொன்னேன். நாங்க வீட்டுக்காரமா தானே சொன்னோம். இல்ல செட்ல யார் வந்தாலும் அங்க எவ்வளவு கேர்ள்ஸ் இருந்தாலும் அவங்க எல்லாருமே இவங்களோட ஓன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. இவருக்கு தான் அந்த ஃபீல் இருக்கு. இருக்குமா? பக்கத்துல உட்கார்ந்து எல்லாருக்குமே அண்ணாங்கற ஃபீல் மட்டும் தான் இருக்கும். சோ அப்ப நாங்க பாடி சோடா டீம் இந்த பாகுபலி ரவுண்ட விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். ஓகே, and your time starts now. Come on, come on.
பாகுபலி கேம்ல வின் பண்ணது எங்க பாடி சோடா டீம். போ 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 ஓரமா நில்லு போ. ஸ்ட்ராட்டஜி வேற உங்களுக்கு. ஒரே ஒரு ரவுண்ட் ஜெயிச்சா அவங்களால என்ன தூக்க முடியல. இதுதான் ஆக்சுவலி ரியல் டாஸ்க். இதுதான் ஃபர்ஸ்ட் கேம். நல்ல ஒரு கேமா இருந்தது. இது ஒண்ணுதான். ஆக்சுவலா சும்மா சொல்ல கூடாது. எலுமிச்சை போய் 4 எலுமிச்சை போட்டு பேச கூடாது. இத பத்தியா பலூனே காணோம். இப்படி பண்ணனும். வாஷ் அவுட் பண்ணனும். நாங்க வந்து விட்டு கொடுத்தோம். சரி 2 கேமா நம்ம ஜெயிச்சிட்டு இருக்கோம். ஒரு அப்படி சொல்லி செல்லா குட்டி ஆப்போனன்ட் டீம் வந்து அது இந்த ரவுண்டுக்கு முன்னாடி நீ சொல்லி இருக்கலாமே. இந்த ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கலாமே. எனிவேஸ் நான் கொடுத்த சேலஞ்சை நீங்க ஏத்துக்கல. கேம் இஸ் ஓவர். இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சது பாடி சோடா. இதுக்கு அப்புறமா ரவுண்ட்ல இருக்க ஜெயிக்க போறதும் நாங்க தான். பார்க்கலாம். சோ இந்த தடவை தோத்து அசிங்கமா மூஞ்சி வச்சின்னு போறது யாருமே வைக்கல பாடி அப்படி மூஞ்சி. சோடா. யாருமே வைக்கல. நாங்க யாருமே யாருமே வைக்கல. நாங்க தோத்தப்ப கூட நாங்க இவ்வளவு ஆர்கியூ அவனுக்கு பண்ணல. மூஞ்சி இல்ல. அவன் மூஞ்சி பாரு. தண்ணி வருது. ஓகே थैंक यू so much. இந்த ரவுண்ட் நாங்க பாடி சோடா டீம் ஜெயிச்சதுனால ஒரு சின்ன செலிப்ரேஷன் இருக்கு. நீங்க பார்த்து வைத்திருவீங்க. நீங்க உங்க இடத்துக்கு போயிடலாம். கம் ஆன் டீம். வெற்றிகரமாக நம்ம குடும்பத்தால பல ரவுண்டுகளை தாண்டி வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரவுண்டு ஒன்று விளையாட போகிறோம். இந்த ரவுண்டு விளையாடுறாங்க அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப ஒரு மாதிரி குதூகலமாக இருக்குது. ஸோ இந்த ரவுண்டு ஃபஸ்ட்டு என்னன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே இந்த டீமாக இருக்கட்டும் அந்த டீமாக இருக்கட்டும், இதில் யாராவது 5 பேர் மட்டும்தான் இந்த கேம் வந்து விளையாட முடியும். ஸோ உங்கள் டீம்லேருந்து யாராவது ஒரு 5 பேர் நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. ஸோ உங்கள் டீம்லேருந்து ஒரு 5 பேர் நீங்கள் யார் அப்படின்றத உங்களுக்குள்ளே பேசி ஃபைனல் பண்ணிங்க. ஸோ 5 பேர் வரிசையாக அப்படி நின்றுவாங்க. ஸோ உங்கள் எல்லார் வாயிலையுமே ஒரு பிளேட் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நம்ம டிடி பால் வச்சுருப்போம், டேபிள் டென்னிஸ் இல்லையா. ஸோ அந்த பாலை நாங்கள் வைப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஒவ்வொருத்தராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த 5ஆவது ஆள் வந்து கரெக்டாக அந்த பேஸ்கெட் ஒன்று இருக்கும் அதுக்குள்ளே போடணும். ஸோ அப்படி எத்தனை பால் கலெக்ட் பண்ணி யார் அதிகபட்ச பால் போடுறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இந்த டீம்லேருந்து 5 பேர் ரெடியா நீங்கள்? ஸோ யார் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிங்க. 5 பேர் வரலாம். கம் ஆன் டைகர்ஸ். Break free and be sipping like a queen and let you take me and show me some good time. ஜெயா குடும்பத்தால இப்போ நம்ம விளையாட போகிற கேம் பேர் கவ்வா கவ்வா. அழகாக அங்கேருந்து கவ்வி கரெக்டாக அங்கே போய் பார்க் பண்ணணும். அதனால இந்த பேர் வந்து எங்கள் டீம் வச்சுருக்காங்க. ஸோ அதை இன்கேஸ் நீங்கள் போடும்போது அந்த பவுலை விட்டு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா அது கவுண்டில் வராது. எவ்வளோ அட்லாஸ்ட் எவ்வளோ பவுலில் இருக்கோ அது மட்டும் தான் கவுண்டில் வரும். கிளியருங்களா? அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அழகா கபி டோட்டலி 7 பால்ஸ் நீங்க உள்ள போட்டிருக்கீங்க. ஸோ பக்காவான ஸ்ட்ராட்டஜி. நடுவில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரே ஒரு பால் மட்டும் தான் மிஸ் ஆனிச்சு. ஸோ நீங்கள் எடுத்தது எல்லாமே சக்ஸஸாகவே முடிஞ்சிச்சு. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. கவ்வால எங்கள் டீம் வந்து கடின உழைப்பை போட்டு டோட்டலி 7 பால்ஸ் அழகாக பார்க் பண்ணாங்க. அடுத்து உங்கள் டீம் தான்.
ஏதோ பண்ணுங்க போங்க. ஓகே ஸோ கவ்வா இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக கோலிஸோட டீம் ரெடியா இருக்கிறாங்க. அண்ட் யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே ஸோ இந்த ரவுண்டை வந்து ரொம்பவே சிறப்பாக தான் விளையாடி இருக்கீங்க. நிறைய பால்ஸை கீழே விட்டாலும் எனர்ஜியா நல்லா ஒரு ஜாலியாக தான் எனக்கு இருந்தது பார்க்கறதுக்கு. தட்ஸ் ஓகே, நம்மளுக்கு இன்னும் நிறைய கேம் ரவுண்ட் இருக்குது. லெட்ஸ் சி. தேங்க்யூ ஸோ மச் கோலி சார் டீம். இந்த கவா ரவுண்ட்ல 2 டீமுமே ரொம்ப அழகா விளையாண்டாங்க. ஸோ என்னதான் முக்குனாலும் டோட்டலாக 5 பாலை மட்டும்தான் உங்களால போட முடிஞ்சுது. நான் ஒன்று சொல்கிறேன், கோச்சிக்க மாட்டியே? கோச்சுப்பேன். கோச்சிட்டாலும் பரவாயில்ல சொல்கிறேன். கோச்சுப்பேன். என்ன இப்படி தோத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இப்படி எங்களுக்கு ஜெயிச்சு ஒரு மாதிரி போர் அடிக்குது. அடுத்த ரவுண்டு விட்டு கொடுத்துருவோமா? எப்பா ஜெயிச்சுட்டு போங்கப்பா. கோலிஸோட எவ்வளோதான் பேசினாலும் இந்த கேமில் அதாவது கவால 5 பால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக ஷூட் பண்ண முடிஞ்சுது. அதனால நீங்கள் தோற்று போயிட்டீங்க. ஸோ பாடி சோடா ஆப்வியஸாக 7 பால், 2 பால் அதிகம். ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடல் பாடல் எல்லாமே இருந்தால் தான் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கிடைக்கும் கண்டிப்பா இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்மளுக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் பாடுறதுக்கு ஜெயா டிவியோட சிங்கர் சீசன்ல இருந்து நம்மளுக்காக டைட்டில் வின்னர் அஜய் குலு ஜோசப் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அவர் நம்மளுக்காக ஒரு அமேசிங்கான பாடலை பாடுறதுக்காக காத்துட்டு இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் அஜய் குலு ஜோசப். ஏறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கட்டம்மா கட்டி நடுராவாச்சு நட்ட ரத்த பூவாச்சு பொன்னம்மா பிடிக்கும் வரையில் போராடினோ புதிரம் நதியாய் நீராடினோ வெற்றமெல்லாம் பாழாச்சு துக்கமெல்லாம் தூடாச்சு கண்ணம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் எதிர்வானம் தூவும் தூரல் வரும் வாடி சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கட்டம்மா நட்டு நடுராவாச்சு நட்ட ரத்த பூவாச்சு பொன்னம்மா வண்ணமான் வஞ்சைமான் நீர் கோலம் கண்களால் கண்ணத்தை போட இன்னும்
இன்னுமா போர்க்கோலம் இங்கு நீ அங்கு நான் போராட உன்னை கேட்ட என் நெஞ்சை அள்ளி கொடுத்தேன் தினம் நான் தான் என் நண்பே முள்ளை படுத்தேன் நானோ தேவா ஆனேன் வாவா அம்மம்மா நாளெல்லாம் காணல் நீரை குடித்தேன் இப்ப கப்பலேறி போயாச்சே சுத்தமான ஊராச்சே கண்ணம்மா நட்டு நாடு ராவாச்சே நட்டதத்த பூவாச்சே பொன்னம்மா வா 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 அன்னமே நான் சொல்லி வந்ததா தென்றலும் நீ நேற்று புன்னையே நான் எண்ணி தந்ததை சொன்னதா பூங்காற்று உந்தன் காலில் வெட்டி போர் கூட நடப்பேன் உந்தன் கண்ணுக்கு கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை சூடி தோழிலாடி கைதொட்டு மேதொட்டு உன்னில் என்னை கரைப்பே இப்போ கப்பலேறி போயாச்சே சுத்தமான ஊராச்சே நம்மா நட்டு நாடு ராவாச்சே நட்டு வெத்த பூவாச்சே பொன்னம்மா பிடியும் வரையில் போராடினோம் புதினம் நதியாய் நீராடினோம் எல்லாம் பாடாச்சே துக்கமெல்லாம் தூளாச்சே கிட்டம்மா கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும் எதிர்வானம் தூவும் தூரல் வரும் வாழ்வி தூண்ட சோகம் யாவும் அஜய் எங்களுக்காக வந்துட்டு கப்பலேறி போயாச்சுன்னு சொல்லி ஒரு பியூட்டிஃபுல்லான சாங் எவர் கிரீன் சாங் எங்களுக்காக பாடினீங்க அமேசிங்கா இருந்தது. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க, ஹவு டு யூ ஃபீல்? ரொம்ப சந்தோஷம் இருக்கு, ஃபீல் பிளஸ்ட் டு பி ஹியர், அவ்வளவுதான். ஆமா, என்னதான் கேம்ஸ்லாம் இருந்தாலும் அந்த இவங்க சொன்ன மாதிரியே ஒரு டான்ஸு ஒரு பாட்டு இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அண்ட் உங்கள் பாட்டை கேட்கும்போது அது வேற மாதிரி தான் இருந்தது. எப்படி நம்ம ஒரு பிளேயரில் ஒரு MP3 பிளேயரில் அந்த பாட்டு கேட்போமோ அந்த டோன் அப்படியே இருந்தது. இன்னும் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களுக்காக நீங்கள் இங்கே வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம குடும்ப விழால அடுத்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கேம் நம்ம விளையாட போறோம். இந்த கேமோட பேர் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பலூன் சம்பந்தப்பட்ட கேமா இருக்கனால அந்த வந்து ஊதி உடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த ரவுண்டுக்கு வந்துட்டு ஊதி உட அப்படின்னு பேர் வச்சிடலாமா? ஃபென்டாஸ்டிக்கான நேம். ஓகே. இந்த ஊதி உடையை நம்ம வந்து விளையாடுறதுக்காக ஃபர்ஸ்ட் எப்போதுமே எங்க டீம்ல தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருக்கோம். அதனால இப்போ உங்க டீம்ல இருந்து ஃபார் அ சேஞ்ச் நம்ம கூப்பிட போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிடலாம்? நான் ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். ஏகே. இன்னொருத்தர நீங்க சொல்லிடுங்க. அந்த காஷ்மீர்ல ஊட்டி ஆப்பிள் வந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சோ அப்படியே கூப்பிடலாம்.
என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பலூன் என்ன பண்ணணும் இந்த டிஷர்ட்குள்ள இப்படி விட்டுருவோம். சோ இவர் என்ன பண்ணுவாரு இங்க இருந்து இந்த பலூனை ஊதுவாரு. ஊதுனோம்னா இந்த மாதிரி ஆயிடும்ல. அந்த மாதிரி ஆயிடும். ஆனதுக்கு அப்புறம் அதை உடைக்கணும். சோ இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. அதுக்குள்ள இவர் ஊதி இந்த பலூனை உடைக்கணும். சித்து இந்த கேமை வந்து எங்க டீம் மட்டும் விளையாட போறது இல்ல, சைமல்டேனியஸா உங்களோட டீம் விளையாட போறாங்க. சோ யார் வர போறாங்க உங்க டீம்ல இருந்து? சோ எங்க டீம்ல இருந்து சித்து அண்ட் டேனியா. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சும்மா நின்றுக்கினே இருக்கணும், அவ்வளோதான். உங்களை இப்போ வந்து இப்போ நார்மலாக இருக்கிறீங்களா, உங்கள் 9வது மாதத்துக்கு ஒரு கொண்டு போவார். இல்லைடா அப்படி இல்லைடா, அப்படி ஊதி வயிறை பெருசாக்குவாருன்னு சொல்கிறேன். ஊதி ஊதி பலூனை அப்படி ஊதி வயிறை பெருசாக்குவார். கடைசியாக அந்த பலூனை யார் ஃபஸ்ட்டு உடைக்கிறீங்களோ அவங்க தான் வின்னர். இட்ஸ் அ ஃபேண்டாஸ்டிக் கேம், இந்தாங்க அப்படின்னு எங்களை சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. கேம் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பலூனை உள்ளே வச்சுருக்கவங்க ஏதாவது அடிக்குதுன்னு சொல்லும் போது பலூனை உடச்சி விட்றது இதெல்லாம் பண்ணப்படாது, புரியுதா? இதெல்லாம் அந்த பாடி சோடா டீம் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஊது ஒட இந்த கேம் விளையாடுறதுக்காக 2 பேருமே ரெடியா இருக்காங்க. and your time starts. நார்மல் டெலிவரி. ஸோ 2 பேர் வந்து விளாண்டாங்க. பாடி சோடாலேருந்து விளாண்டாங்க, கோலி சோடாலேருந்து விளாண்டாங்க. நாங்கள் தான் சொன்னோமே இதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுல்லாக ஏறுமோம் தானே. ஸோ இந்த ரவுண்டை ஜெயிச்சது இப்போதைக்கு பாடி சோடா. ஊது ஒட இந்த கேம் ஒன் மோர் டைம் விளையாடுறதுக்காக எங்க டீம்ல இருந்து பூஜா கரானா அப்புறம் வந்து நவீந்தர் வராங்க. வாங்க. ஓகே, உங்கள் டீம்லேருந்து ஆள் வந்துட்டாங்க. எங்கள் பாடி சோடாலேருந்து அமலான் இனியா. இந்த ஊது ஒட கேம் விளையாடுறதுக்காக 2 டீமும் ரெடி ஆயாச்சு. and your time starts now. இந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தா 2 பேருமே சிறப்பா விளையாண்டு இந்த ரவுண்டை டிரா பண்ணிருக்காங்க. ஏன்னா போன செக்மெண்ட் நாங்க ஜெயிச்சோம். ஸோ இந்த செக்மெண்ட்ல போனா போதுன்னு விட்டு கொடுத்தோம். அதனால நீங்க ஜெயிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். சித்து, மொத்த தமிழ்நாட்டிலையும் பார்த்தனா என்னதான் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தனாலும் ஒரு இறங்கி குத்துற ஃபோக் சாங்க கொடுத்தா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. கரெக்ட்டுக்கா. ஐ லைக் வெரி மச். நோ என்னதான் கோயில் திருவிழா இருந்தாலும் கடைசியா அந்த ஃபோக் சாங் வச்சு அப்படி இறங்கி குத்துறதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே வந்து ஒரு தனி இன்பம் இல்லையா? கண்டிப்பா. அந்த மாதிரி இறங்கி குத்துறதுக்காக நம்ம செட்டு கில்லாடி ராணி செட்ல இருந்து அருணாவும் பவித்ராவும் சும்மா அமக்களமா வந்திருக்காங்க. அவங்களே தான் கூப்பிட போறோம், ஃபோக் டான்ஸை பார்க்க போறோம். So let's welcome Aruna and Pavitra for a beautiful dance performance.
டைட்டில் என்னமோ குடும்ப விழா தான் மக்களே, மன்னிச்சுக்கோங்க. உங்களை கொஞ்சமா ஜாலி படுத்தணும் இல்லையா? ஏங்க, எல்லாருக்கும் பிடிக்கணும்ல. அப்ப யங்ஸ்டரும் இதை பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணுமா இல்லையா? Okay, ரெண்டு பேருக்குமே thank you so நன்றி. much. Thank you. உங்ககிட்ட இன்னும் நாங்க நிறைய எதிர்பார்க்குறோம். அதுக்கு நம்ம ஷோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ Thank you மச். so much. தேங்க்யூ. நம்ம ஜெயா குடும்ப விழால அடுத்து என்ன ரவுண்ட் விளையாட போறோம் காயத்ரி? அடுத்து நம்ம விளையாட போற ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தனா, கொலை கொலையா முந்திரிக்கா. ஒரு மார்க்கமா இருக்குமா கேம்? மார்க்கமா இருக்கனால ஈஸியான கேம் பா. அப்படியா? எங்க டீம்ல விளையாடுறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்க டீம்ல இருந்து தான் முதல்ல விளையாட போறாங்க. யாரை கூப்பிட போற? எங்க டீம்ல இருந்து சித்து அண்ட் இணையா. ஓகே, இந்த கொலை கொலையா முந்திரிக்கா அந்த ரவுண்ட் வந்து ரொம்ப ஈஸியான ரவுண்டு. உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த பைப் கொடுப்போம். இந்த பூல வச்சுக்கிட்டு சுத்தி 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 நீங்க வரணும். ஸோ உங்களோட நெத்தியே நீங்க இதுல வச்சிடணும். வச்சுட்டு இப்படி சுத்தணும்பா. ஒரு ரவுண்டா? ஒரு பாட்டு ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க சுத்திட்டே இருப்பீங்க. எப்போ பாட்டு நிக்குதோ அப்ப நீங்க வெளில வந்துடலாம். வந்துட்டு அங்கே இருந்து நீங்க எந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அந்த பொசிஷன் நேரா நடந்து வந்து இந்த கிளாஸ் மேல ஒரு பால் மட்டும் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாலை மட்டும் உதைக்கணும் கரெக்டா. கிளாஸை வச்சிட்டிங்கன்னா பாயிண்ட் கிடையாது. பாலை மட்டும் கரெக்டா வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பாயிண்ட். And your time starts now. Faster, faster, faster. Run and kick. ஏய், அங்க போயா? பால் 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 வதங்க வதங்க பால் பால். பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது. பட் நீங்க பண்ணும்போது தான் தெரிஞ்சது ரியலாவே அது வந்து எப்படி ட்ரௌசியா இருந்தது அப்படின்னு. So how was the experience? இந்த கேம் பிளான் பண்ண நிஜமாவே பிரில்லியன்ட். சீரியஸ்லி நாங்கள் ஒரு வாட்டர் டாஸ்க் பண்ணோம் ஆக்ஷன் சூப்பர் ஸ்டாரில். ஸோ அப்போது ஒரு எல்யூஷன் இருந்துகிட்டே இருந்தது, இப்படியே மூவ் ஆகிட்டே இருக்க மாதிரி. அதை விட இது கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் போய் உங்கள் டேரக்டர்கிட்ட சொல்லுங்கள், இந்த மாதிரி எங்களுக்கு ஒன்று இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? சரி, ஓகே. ஆனால் நீங்கள் ஒரு கிக்கில் அதை பண்ணியிருக்கணும். 2-3 கிக் எடுத்தீங்க, எங்கள் பரவாயில்ல. காலில் நான் போகுது, அது எங்கேயோ போகுது. எங்கேயோ போதா? தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக விளாண்டீங்க. ஸோ அடுத்து நம்ம டீம்லேயும் சித்து வர போகிறாரு. And your time starts now.
எங்கள் டீம்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து முகமது கான் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சித்து ஆடினாரு. ஸோ டாஸ்க்கை ரொம்ப அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அடுத்து எங்கள் டீம்லேருந்து விளையாட இருக்கிறது ஆமாம். Time starts now. இந்த கேமை வந்துட்டு பாடி சோடா டீம் வந்துட்டு சிறப்பா விளையாண்டு முடிச்சிருக்காங்க நினைக்கிறேன். அது சிறப்பா இல்ல எங்க டீம் விளையாண்டான்னு தெரியும். So let's welcome வைஷாலி from கோலி சோடா டீம். ஒரு ஊரில் அழகே உருவாய் ஒருத்தி இருந்தாளே அழகுக்கு இலக்கணம் எழுத. இந்த பாட்டு ரொம்ப நேரம் ஓடணும்ட்டு வேணுக்குன்னு இப்படி ஜோதிகா மாதிரி ஸ்லோவா வந்தீங்க இல்ல? ஆக்சுவலி இந்த பாட்டை கேட்டு ஃபீல் பண்ணிட்டே வருவோம். இல்ல சித்து, எப்பவுமே வந்து நான் நல்ல பாட்டு கேட்பேன் ஜேஎஸ்எஸ்ல. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட அந்த டிஜே எனக்காக நல்ல பாட்டு போட்டதே இல்ல. டிஜேவே இல்ல. ஆமா கரெக்ட். ஓகே கம் ஆன் வைஷாலி, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. தலைய தலை கீழே தலை அந்த இதுல வந்துல போங்க ரன் அண்ட் கிக். ஓடணும் முடிஞ்சுப்பா. Awesome you are. So வைஷாலி நீங்க வந்து கரெக்டா பண்ணீங்க. ஒரு தடவை மிஸ் பண்ணாலும். சோ எப்படி இருந்தது இந்த கேம் உங்களுக்கு? வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். थैंक यू இத கண்டுபிடிச்சதுக்கு. கேட்கவே இல்ல. பட் வந்து எனக்கு ஹலோ போருமா அடுத்த ஆள் விளையாடட்ட வந்து எனக்கு தான் ரொம்ப நேரம் பாட்டு போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. Let me welcome the பிரம்மாண்ட ஆங்கர் ஏகே. அந்த கேமை விளையாடுறதுக்காக நம்ம பிரம்மாண்ட ஆங்கர் ஏகே ரெடியா இருக்கிறாரு. and your time starts now. ஓடு டக்குனு ஓடு. நில்லுங்க. இப்ப கிக். அட பாவி.
தேங்க்யூ 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 ஸோ மச் தேங்க்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கேம்லாம் அவரை வர வைக்க மாட்டீங்களே? யார அவர் அவ்வளவு பேசுறாரு, அவர் பண்ண சொல்லுங்க. யார் ரவீந்திரா பிரதர் வாங்க Your time starts now. வேகமா. ஓடணும் ஏங்க டைம் ஓடு ஒதுங்க போய் நின்னுட்டு அப்புறமா உதைங்க இன்னும் 1 மணி நேரம் எடுத்துங்களேன் விட்டா அவருக்கு வலிப்பே வந்துட்டு இருக்கோம். பாவம் ஒரு குச்சி எல்லாம் மடக்கிட்டாரு. அந்த டீம்ல இருந்து யார் வந்து பண்ணாலும் முடியாது. நாங்க தான் ஜெயிச்சோம். சொல்லிருங்களேன். கோடு அங்க இருக்கு. சுத்தி முடிச்சு கோட்ல இருந்து ஓடி வரேன், பின்னாடி பின்னாடி ஓடி வரேன் நானு. கோட்ல இருந்தா ஓடி வந்து போலிங் போடுறாரு. போடா. உன் உயிரை நான் காப்பாத்திருக்கேன். நன்றி. தோத்து போயிட்டீங்க போங்க. சித்து இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னா கேட்ச் த பல்லி முட்டாய். ஸோ அந்த பல்லி முட்டாய் இங்கே இருக்கும். உங்கள் டீம்லேருந்து இன்னொரு ஆப்போனண்ட் உங்களுக்கு ஆப்போசிட்டில் நிற்பாங்க. ஸோ இங்கேருந்து அப்படி த்ரோ பண்ணுவாங்க. உங்கள் வாயில் வந்து லபக்குன்னு இதை வந்து கவிக்கணும். கேட்ச் த பல்லி முட்டாய் விளையாடுறதுக்கு யார் வர போறீங்க? இங்கே எங்கள் டீம்லேருந்து ரவீந்தர் அண்ட் வைஷாலி. நினச்சேன் இந்த சாக்லேட் டாஸ்க்கு மட்டும் நீ எஞ்சி வருவியே. பலிமிட்டாய் இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக கோலி சோடா டீம்ல இருந்து ரெடியா இருக்காங்க வைஷாலி and நவீந்தர் and your time starts now. அதேதாயா ஓடியா வேகமா போடியா. வாவ் என்ன வாய் மாட்ட வாய். இந்த கேஷ் ஜெம்ஸ் இந்த கேமை வந்து வைஷாலியும் நவீந்தரும் விளையாண்டதை பார்த்து பாடி சோரா டீம் கொஞ்சம் வந்து லைட்டா பேஸ்மெண்ட் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு. மொத்தம் எத்தனை போட்டாங்க சொல்லுங்க பாப்போம். 8மா மண்டையில குத்துவேன். அப்புறம் 7 8 தப்பா சொன்ன உன் மண்டையிலே கொட்டு. இல்ல 8 கொட்டு இல்ல அதுல குறும்படம் போடுங்க. சித்துவே வந்து இப்படி காமிச்சிட்டு போய் சொல்றாரு. இல்ல இது ஜோக்ல வராது. குறும்படத்துல இருக்குது. குறும்படம் ஜோக்லயே வராது. எங்க காயத்ரிட்ட மோதாத. நீ உன அனுப்பிடு ஆஸ்பத்திரி. காயத்ரி ஆஸ்பத்திரி. நீ போயா நீ தான் நல்ல ஆஸ்பத்திரி போணும். போயா கேம் முடிச்சிட்டியா போயா. நவீந்தர் and வைஷாலி சூப்பர் கிரேட் ப்ளே. உங்க பார்ட்னர் வந்து இந்த மாதிரி இவ்வளவு அழகா கொடுத்தாரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த மாதிரி சாப்பிடுற கேம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி என்ஜாய். பார்சல் எங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. நான் ஜெயிச்சு சம்பாதிச்சது. ஏங்க இவ்வளவு திங்குதுங்க அந்த புள்ள. கை நிறைய அள்ளி. இல்ல மச்சான் டஜனா சாப்பிட்டே பழக்கம். அது சிங்கிளாலாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. நீ தின்னு பாதி முழுங்கி விட்டு வேணுமான்னு வேற கேப்ப. ஏங்க இன்னொரு டீம்லாம் விளையாட முடியாது. அங்க பாருங்க இந்த பையன் கோட்டை எடுத்து உதறலாம். இல்ல விளையாடலாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே எனிவே thank you so much நவீந்தர் and வைஷாலி. டேக் யுவர் சீட். கேட்ச் தி பலிமிட்டாய் இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் பாடி சோடா டீம்ல இருந்து and your time starts now. Go on. மேல
Win. கேட்ச் த பலிமிட்டா இந்த ரவுண்டை வந்து வெற்றிகரமா சிறப்பா சிறப்பா வந்து வைஷாலி அண்ட் ரவீந்தர் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்க வின் பண்ணனால we gonna celebrate. வெற்றிகரமா பல ரவுண்டுகளை தொடர்ந்து பல்லிமிட்டாய் ரவுண்டையும் முடிச்சிட்டோம். இப்போ 2 டீமுமே ஈக்குவலா இருக்கே காயத்ரி. இதை எப்படி யார் வின்னு யார் லூசர்னு நம்ம எப்படி சொல்றது? அதுக்கு இன்னொரு ஒரு கேம் விளையாட தான் ஆகணும் சித்து. அப்படியா? ஆமா, டை ஆயிடுச்சுல. மொத்தமா 7 கேம் விளையாண்டோம். அதுல ஒரு கேமே வந்து டிரா. அந்த 6 கேம்ல 3 அவங்க வின் பண்ணிருக்காங்க, 3 இவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இப்போ யார் தான் வின் அப்படின்னு தெரிஞ்சாகணும்ல. அப்ப இவங்களை வச்சு வேற என்ன கேம் பிளான் பண்ணலாம்? அப்பா போறேன்டாப்பா, நீங்க எங்களை வச்சு கேம் பண்ணதெல்லாம் போறோம். இப்போ இந்த வாட்டி நாங்க உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறோம். அதை நீங்க பண்ணுங்க. ஒத்து. ஏன் ஒத்து? இல்ல சித்து ஒத்து, அவ்வளவுதான், ஜோக் முடிஞ்சிருச்சு. அப்படியா? சரி, ஓகே. நாங்க ஒரு டாஸ்க் கொடுக்குறோம், அந்த டாஸ்க் நீங்க பண்ணுங்க. என்ன ஓகே தானே? எஸ் எஸ் வந்ததுல நம்ம தான பண்ணிட்டு இருக்கோம். ஏய் டபுள் ஏய் ஏய் என்ன? இந்த பாரு, பேமெண்ட் வந்து பேசுறதுக்கு தான், டாஸ்க்லாம் கிடையாதுன்னு சொல்றா. அதுவே கொடுக்க அப்ப மாட்டேங்குது. நானும் இல்ல பேசுறது நீங்களே அதையாவது ஒழுங்கா பண்ணீங்களா? ஏய் இல்ல இல்ல வேண்டாம். ஏதாவது ஒண்ணு சம்பந்தப்பட்ட ஒரு டாஸ்க், ஒரு பவன் டாரோ மாதிரி ஒண்ணு வச்சு விளையாடுவோமே. மொவண்டாரோ. Bow and arrow. அந்த ஆப்பிள மண்டையில வச்சு போட சொல்லிடுவாங்க. வேணாம், மண்டை பத்திரம். இல்ல ஆப்பிள் இல்ல, ஸ்ட்ரைட்டா மூஞ்சிலே அடிக்கிற மாதிரி வச்சு விளையாடுவோம். ஏற்கனவே அப்படி அடிச்சு விளையாடலாம்ல? ஸ்ட்ரைட்டா. எஸ் ஆல்ரைட், கோலிசோரா டீம், நம்மளுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இப்போ வந்துருச்சு. இந்த கேம்ஸோட ரூல் சொல்லிடுறேன். போண்ட் ஆரோஸ் இங்கே இருக்குது நிறையா, ப்ளஸ் இங்கே வந்து ஒரு கப் ஆஃப் பெயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பெயிண்டில் டிப் பண்ணிவிட்டு சித்துவோட உடம்புல கரெக்டாக பார்த்து எய்ம் பண்ணி எங்கே வேணாலும் அடிக்கலாம். அவன் கோட்டு போட்டிருக்கிற இடத்துல எங்கே வேணாலும் அடிக்கலாம். காலையிலேருந்து விளையாண்டதுல இதுதான் சூப்பர் கேமு. அப்படி வேணாலும் இருக்கலாம், பட் ஆனால் அவனோட ஃபேஸில் அடிக்கக்கூடாது. அவன் பாடியில் எவ்வளோ இடத்துல நம்ம அடிக்கிறோமோ அந்த பெயிண்ட் மார்க் எவ்வளோ இருக்கோ அந்த டீம் வின்ஸ். ஐயா எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ அடிக்கிறாங்க இல்லையா? அவங்க அடிக்கும்போது நான் நகரலாமாயா? நகரக்கூடாது, நீ அங்கேயே தான் இருக்கும். நீ நகர்ந்துக்கலாம், அப்படி இப்படி வேணாம். இப்படி நீ டாச் பண்ணலாம். உங்க டீம்லேருந்து ஒரு ஆள் வாங்க, 1 மினிட்ல எவ்வளோ அடிக்கிறீங்களோ அடிங்க. அதே மாதிரி நம்ம டீம் விளையாடும் போது காயத்ரி இங்கே இருப்பா. அதே மாதிரி தான் நம்மளும் அந்த 1 மினிட்ல எவ்வளோ அடிக்கிறோமோ இட் ஹஸ் டு பி டன். ஓகே, ஆல்ரைட், யுவர் starts now. It is well played, Goliswara team. So, இந்த ரவுண்ட்ல கோலிஸ்வரா டீம் தான் இப்போ லீடிங்ல இருக்கீங்க. Thank you so much. என்ன கேம் தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? இந்த டக் ஆஃப் வார் இது ஒன்று சொல்லுவாங்களே அதானே? அதேதான். ஸோ இப்போ நம்மகிட்ட 2 டீம் இருக்கு இல்லையா?
ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டீம்லேருந்து வருவாங்க, அவங்க இங்கே நிற்பாங்க. இன்னொரு டீம்லேருந்து வரவங்க இங்கே நிற்பாங்க. ஸோ நடுவில் ஒரு கயிறு கொடுப்பாங்க. ஸோ இந்த டீம்லேருந்து இருக்கிறவங்க இழுப்பாங்க, இந்த டீம்லேருந்து ஒருத்தர் இழுப்பாங்க. அதில் யார் இந்த சென்டர் மார்க்கை தாண்டி இங்கே வராங்களோ, ஸோ எந்த டீம் இழுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இவ்வளோதானே? இவ்வளவுதானா? அவ்வளோதான். பட் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும் போலயே. சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு, ஆனா அதை பண்றதுக்கு தான் கீழே விழுந்தானுங்கன்னா பல்லு போகுமா இல்ல தெரியல. இந்த இழுத்து புடி இந்த ரவுண்ட் விளையாடுறதுக்காக நாங்க ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம் ஒவ்வொரு டீம்ல இருந்து. பட் டீம் வந்து ரொம்ப ஸ்பிரிட்டடா இருக்கனால மொத்த டீம் வந்துட்டாங்க விளையாடுறதுக்கு. So let's play இழுத்து புடி with both the team together and your time starts now. ஓகே, ஸோ இந்த இழுத்துப்புடி ரவுண்ட்ல பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஜெயிச்சது எங்க டீம். லெட்ஸ் கோ. பாடி சோடாரா, பாடி சோடாரா. ஏதோ சொன்னியம்மா ஏய் அப்படின்னு சொல்லுங்க. விட்டு பிடிச்சோமா இல்ல? விடு விடு, அவங்களால பேச முடியாது மச்சான், பேச முடியாது. வாயெடுத்து இல்ல, நிக்கிறீங்களா? வார்த்தை கிடையாது, ஆணவத்துல ஆடக்கூடாது. வாழ்க்கையில எதுத்தமா முக்கியம்? நீ சூப்பர்மா, நீ ஜெயிக்கிறது சூப்பர்மா. முக்கியம் இல்ல, அடுத்தவங்களை ஜெயிக்க வச்சு பாக்குறது முக்கியம். அதை செஞ்சிருக்கோம் நாங்க. நான் தொத்தாங்கிலிஸ் ஹேவிங் ஃபன் போல இருக்கு. இங்க பாருங்க, யாரு வந்து அப்பப்போ ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்ல, எப்பவுமே யாரு கன்சிஸ்டன்ட்டா ஜெயிக்கிறாங்கன்றது நாங்க முக்கியம். தான். So throughout the show மக்கள் பாத்துருப்பாங்க, ஆரம்பத்துல இருந்து எண்டிங் வரைக்கும் நடுவுல எல்லா இடத்தையும் நாங்க தான் வின் பண்ணி விட்டு விட்டு கொடுத்துட்டே இருந்தோம் இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, தோத்துட்டு இப்படி சமாளிப்பாங்க. இல்ல 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 இல்ல, எனிமி எப்பவுமே எங்களை இப்போ நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், எனிமியை கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். எங்க போயிட தோக்கதா போறானுங்க. சோ நாங்க 2-3 கேப் எதலப்பா ஜெயிச்சேன்? அதான் எனக்கு தெரியலப்பா. நீங்க என்ன ஜெயிச்சீங்க? ஓகே, ரெண்டு குடும்பமும் தயவு செஞ்சு அடிச்சுக்க வேணாம். பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து எப்பவுமே ஒரே குடும்பம், ஜெயா குடும்பம். ஸோ இன்னைக்கு இந்த இண்டிபெண்டன்ஸ் டே அதுமா நீங்க உங்களோட ஸ்கெடியூல் டைமை வந்து ஒதுக்கி எங்களோட சேர்ந்து நம்ம குடும்பமா சேர்ந்து ஜாலியா இன்னைக்கு நம்ம ஃபன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா பார்த்தா எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணிருப்பாங்க. நான் ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். நீங்களாம் எப்படி ஹாப்பியா இருந்தீங்களா? செம ஃபன். Thank you so much everyone. ஓடுறா பாட்டு. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க, முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தான் நந்து வரான், கேட்டையெல்லாம் கண்டு வரான், வெடிய ஒண்ணு போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான், காலரத்தான் பெரட்டி வரான், முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார. மரணம் மாசு மரணம் டப்பு தரணும், அதுக்கு அவதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டப்பு தரணும், ஸ்டெப் முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க. ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. வழக்கம் போல பாத்தீங்கன்னா நம்ம ஜெயா குடும்பத்தோட நீங்க பார்த்து ரெஸ்ட் என்ஜாய் பண்ணிருப்பீங்க இந்த நிகழ்ச்சியை. அதுல நோ டவுட் அட் ஆல். So இதே மாதிரி ஒரு சூப்பர் டூப்பரான நாள் அன்னைக்கு நம்ம மொத்த குடும்பத்தோட நானும் சித்து உங்களை மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம். Until then, this is Sai Gayatri and Sidhu signing off with the entire team of Jaya family. Bye bye. Bye. சிரிக்கி சீனி கட்டி சினிக்கி சிங்காரி அடி குத்தி நிக்கும் முன்னழகு முட்டுது கிரி.